கைஸ், இந்த வீடியோ வந்து யாருக்கான கண்டிப்பாக ப்ரோ பிளேயராக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. இது வந்து ஒரு பாட்டுக்குடிஸ்க்கான சேனல். அப்புறம் வந்துட்டு யாரெல்லாம் கேம் ப்ளே பார்க்கணுன்ட்டு என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அவங்களுக்கான சேனல் தான் இது. எப்படி பாட்டாக இருந்து நம்ம வந்துட்டு ப்ரோ பிளேயராக மாற போகிறோன்ற ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த யூடியூப் சேனலும் சரி இந்த வீடியோவும் சரி. அப்புறம் உங்கள் பொண்ணான கையால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டிடுங்க. அப்புறம் டிங்குன்னு ஒரு பெல்லு தொங்கிட்டு இருக்கும், அதையும் தட்டிடுங்க. நம்ம மைண்டு வேறு எங்கேயோ போகுது. எங்கடா வர்றா, இங்கே ஒருத்தன் ஓடிட்டு இருக்காங்க. ஐயோ இங்கே டே நில்றா ஓடினா மட்டும் ஒன்று விட்ருவோமா? இல்லைங்க, பரவாயில்ல. கேம் ப்ளே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. யோசிக்கிறாங்க, வாயால் வடை சூடாதரா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு இங்கே கேட்குது. அப்புறம் ப்ரோ பிளேயர் யாரும் பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நீங்களும் கைஸ் ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன மாதிரி கண்டென்ட்லாம் பண்ணலான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, லைக் பண்ணுறங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ரத்த கக்கி சாவான் வச்சுக்கோங்க. நில்றா. பரவாயில்லைங்க, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறாங்க. கேம் ப்ளே கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் ஈஸியாகவும் தான் இருக்குது. அண்ட் ரொம்ப தப்பான இடத்துல வந்து இறங்கிட்டாங்க. ஒரு ரெண்டாக காமிக்குது. அப்புறம் இங்கே எவனோ இருக்கான்னு நினைக்கிறேங்க. ரெட்டாக காமிச்சிது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. எங்கடா இருக்கா கொஞ்சது போண்டா வெளியோடா அழகா காணுங்க. ஆனால் இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்கான்னு என்னோடய இன்ஸ்டிங் சொல்லுது. பார்ப்போம். இதோ இருக்காங்க. எங்கடா ஓடுறா, நில்றா. ஐயோ கரெக்டாக சொல்கிறான். இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆள் தான். மெட்கிட்டு போடும். இறங்கினாங்க. ஃபஸ்ட் மேட்ச் வந்து 2 கிலோடு நம்மளை போட்டு தள்ளிட்டாங்க. அதனால் செகண்ட் மேட்ச்சு ஒரு அடிச்சு தூள் கிளப்பலான்னு வந்திருக்கேன். வாங்க இந்த மேட்ச் என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். இறங்கினோடனே கண்ணு கிடச்சிருச்சுங்க. அப்புறம் சுற்றி தானே ஒரு பயங்களையும் மாட்டல. ஆனால் கை வேறு அரிக்குது. அவனை போட்டு தள்ளணும் போலே இருக்குது. மாடாடே எவனுமே காணுவேன். ஒரு ஆடா இது. பார்த்தீங்களா எவ்வளோ ரெட்டாக காமிக்குது மேப்பில். இப்போ இங்கே தான் இருக்காங்க எல்லா பைப்புனையும். இருங்கடா வரேன். மேலே தாங்க இருக்காங்க எல்லாம். இருங்கடா வரேன். திங்குன்னு வருவேன்டா. திங்குன்னு வரேன்டா. ஏண்டா எவ்வளோ தனியாக சண்டை போடுங்க. நான் வரேன்டா, இன்னும் சேர்த்துக்கோங்க. அங்கே ஒருத்தன் இருக்காங்க. நீங்கள் பாட்டு குட்டி தான் நினைக்கிறேன். சுடுவோம். அசையாமல் நிற்கிறான். கண்டிப்பாக பாட்டாக தான் இருப்பாங்க. இவங்க இருந்தோம்னா பரவாயில்ல. இவங்க குறி வச்சு சுடத்தே நம்ம தப்பிச்சிட்டோங்க. ஓண்டா மட்டும் விட்ருவோமா? வரேன்டா, துரத்தி வருவோண்டா. மிட்கிட்டா போகிற சாங். அப்புறமா ரொம்ப நேரமாக தேடி பார்த்தா எந்த பைப்புலையுமே காணுவீங்க. அப்புறம் கடைசியாக ஒருத்தன் மாட்டான், இன்னொரு பாட்டுக்குட்டி. பாட்டுக்குட்டியை கொண்டே நம்ம கில் அதிகமாக எடுத்துடலாம் நினைக்கிறேன். இதோட கேம் இம்ப்ரூவ் ஆகிருக்குங்க. 3 கில் எடுத்துட்டேன், பரவாயில்ல. அப்புறம் இந்த எப்படியா சிக்கன் டின்னர் எடுத்துடணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் 3 பேர் தான், 9 பேர் தான் இருக்காங்க. மேப்பில் வேறு யாரையும் காட்டலை. இங்கே ஒருத்தன் வர்றான்டா. ஓடுறா திங்குன்னு வருவான்டா. சே ஒரு ஸ்கோப்பு கூட இல்லைங்க. நல்லா அது பார்த்தீங்களா எனர்ஜி எவ்வளோ குறைச்சிட்டான். அதுக்குள்ளே வால் போடுவோம். வால் நிறைய இருக்குல்ல, அதை போட்டு தப்பிப்போம். வாடா. நல்லா சொல்கிறாங்க. இவன் தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். அப்புறம் என்ன மாதிரி கண்டென்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் கண்டென்ட். இன்னும் கேப்பே விட மாட்டேங்கிறான். இவன் ப்ரோ பிளேயராக பார்க்க போட்டு தட்டாங்க. ஃபஸ்ட் டேவே இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாங்க. பரவாயில்ல. ஃபஸ்ட் கேம் வந்து 2 கிலோ, செகண்ட் கேம் 3 கிலோ. அப்புறம் நீங்கள் எப்படி இருக்குது சொல்லுங்கள் என்னோடய கேம் ப்ளே. அப்புறம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப சின்ன பையங்க, நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் பண்ணலான்னு கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் பாய் பாட்டு குட்டீஸ்.